அனைவருக்கும் வணக்கம். டைனமிக்ஸில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சலரேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வெலாசிட்டினா என்ன, முதல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம், வெலாசிட்டினா என்னென்னு பார்த்தோம், அதனோட டெரிவேஷன்ஸ் எப்படி வேறு விதமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம், வெலாசிட்டியை பொசிஷனை பொறுத்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஸ்கேலார் ஆஃப் வெலாசிட்டி, ரிசல்டன்ட் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சலரேஷன் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு பொசிஷனில் ஏற்படுற சேஞ்ச் வெலாசிட்டின்னு சொல்கிறோமோ அதே போல் ஒரு வெலாசிட்டியில் ஏற்படுற ரேட் ஆஃப் சேஞ்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்சலரேஷன் சொல்கிறோம். டெஃபினேஷன் 2 மார்க்கில் கேட்குறாங்க. அதே போல் இந்த நோட்டேஷன் ஃபார்முலா மாதிரி எழுதுறது நம்ம ப்ராப்ளம் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஆக்சலரேஷனோட டெஃபினேஷன் பார்த்தலாம். Acceleration of a particle is the time rate of change of its velocity. That is, இது எப்படி நம்ம இது வரைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். இதனோட எக்ஸ்பிளனேஷன் அகைன் கொடுத்துருக்கோம். இஃப் v vector is its velocity at time t, அதாவது tன்ற ஒரு டைமில் வெலாசிட்டி வந்து v வெக்டராக இருக்குன்னா தென் இட்ஸ் ஆக்சலரேஷன் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா a வெக்டார் அட் டைம் t. அப்போ a வெக்டார் ஈக்குவல் டு என்ன வரும்னா dv வெக்டார் பை dt. எப்படி v வெக்டார்னா வெக்டார் குவான்டிட்டியோ அதே போல் a வெக்டார்னா ஆக்சலரேஷனும் வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ a வெக்டார் ஈக்குவல் டு dv வெக்டார் பை dt. நீங்கள் ஸ்கூட்டர் ஓட்டுறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிஷியலாக உங்களுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அந்த ஸ்பீடோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இருக்காது. இனிஷியலாக நம்ம ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஸ்பீடு வந்து 0ல் தான் இருக்கும். கரெக்டாக கிக் பண்ணிட்ட பிறகு இந்த ஆக்சலரேஷன் இப்படி முறுக்குங்க இல்லையா, அதுதான் ஆக்சலரேட் பண்ணுறோம். ஒரு அப்படியே ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டாக இருந்துச்சு, அந்த ஸ்பீடுக்கு அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போயிட்டு இருக்கும். டக்குன்னு வேகமாக எடுத்து வண்டி சொயின்னு வேகமாக போகும் பாருங்க. ஸோ அந்த ஆக்சலரேஷன் அந்த வெலாசிட்டியை வந்து நம்ம எந்த வேகத்தில் சேஞ்ச் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் மாறுறது உங்களுக்கு. ஓகே, இது ஆக்சலரேஷன். இப்போ நம்ம எப்படி வெலாசிட்டியில் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்த்தோமோ அதே போல் ஆக்சலரேஷன்லையும் ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இங்கே ரிமார்க்காக கொடுத்துருக்கேன். இந்த கேஸ் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அங்கே எப்படி வெலாசிட்டி ஆஃப் பி ரிலேட்டிவ் டு ஏன்னு சொல்லும்போது விபி வெக்டார் மைனஸ் விஏ வெக்டார் சொல்கிறோமோ அதே போல் ஆக்சலரேஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல் பி ரிலேட்டிவ் டு ஏ மூவிங் பாயிண்ட் ஏ. அப்போ இந்த பியை வந்து ஃபிக்ஸடாக வச்சுட்டு ஏ தான் மூவிங் பாயிண்ட் அங்கேயே சொல்லியிருப்போம், இங்கேயே அதே போல் தான் நம்ம எடுத்துருப்போம். வழக்கமாக ரெண்டுமே மூவிங் பாயிண்ட் தான். ஆனால் நம்ம இந்த வித் ரெஸ்பெக்ட் டு இந்த மாதிரி நம்ம எழுதும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பியை வந்து நம்ம ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு மூவிங் பாயிண்ட்டு ஏன்னு வச்சுப்போம். ஸோ நமக்கு ஆக்சலரேஷன் என்னது, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வி வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி, அதான் டி பை டிடி ஆஃப் வி வெக்டார் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ இங்கே நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம சொல்லும்போது வி வெக்டாருக்கு பதிலாக விபி வெக்டார் மைனஸ் விஏ வெக்டார், எது பார்ட்டிக்கல் ரிலேட்டிவ் டு ஏ அப்படின்னு சொல்லும்போது அதுதான் மைனஸில் வரும். ஸோ டி பை டிடி ஆஃப் விபி வெக்டார் மைனஸ் விஏ வெக்டார். இப்போ டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் வந்து லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி, அடிஷன் சப்ராக்ஷன் இருந்தால் தனித்தனியாக நம்ம டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் போட்டுக்கலாம். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், நம்ம டி பை டிடி ஆஃப் விபி வெக்டார் மைனஸ் டி பை டிடி ஆஃப் விஏ வெக்டார். அதாவது இது வெலாசிட்டி அட் த பாயிண்ட் ஏன்னு அர்த்தம், இது வெலாசிட்டி அட் த பாயிண்ட் பின்னு அர்த்தம். ஸோ அப்போ டிவி வெக்டார் பை டிடினா ஏ வெக்டார் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ டி விபி வெக்டார் பை டிடி நம்ம எப்படி சொல்லலாம், இது ஆக்சலரேஷன் அட் த பாயிண்ட் பின்னு அர்த்தம். அப்போ ஏ வெக்டார் அபவுட் பின்னு சொல்லலாம், இல்லை ஏ வெக்டார் அட் பி மைனஸ் ஏ வெக்டார் அட் ஏ. அது ஆக்சலரேஷன் அட் பி, இது ஆக்சலரேஷன் அட் ஏ, அதனோட டிஃப்ரென்ஸ். எப்படி ரிலேட்டிவ் வெலாசிட்டினா எந்த ரிலேட்டிவ் டூன்னு வர்றது சப்ராக்ஷனில் வருமோ ஆக்சலரேஷனுக்கும் அதே போல் சப்ராக்ஷன் வருது, அவ்வளோதான். அதனோட நோட்டேஷன் தான் இங்கே கொடுத்துருக்குது. வேர் ஏ வெக்டார் பி அண்ட் ஏ வெக்டார் ஏ ஆர் த ஆக்சலரேஷன் ஆஃப் பி அண்ட் ஏ. ஸோ யூனிட்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ யூனிட் ஆஃப் வெலாசிட்டினா மீட்டர் பர் செகண்ட் பார்த்தோம் இல்லையா. இது அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் மோர் டைம் வரும்போது ஒன் மோர் டைம் யூனிட் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் செகண்ட் வருது. நீங்கள் வெலாசிட்டி பார்க்கலாம். வெலாசிட்டி வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல வரும்போது இப்போ வி வெக்டார்னா ds by dt நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் இல்லையா. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி, இதை பொறுத்து நம்ம ஒன்று எழுதியிருப்போம். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லும்போது டிஸ்டன்ஸ் வருது இல்லையா, அதனோட யூனிட்னு சொல்லும்போது மீட்டர் வரும், டைம் வரும்போது செகண்டு. ஸோ அதனால தான் வெலாசிட்டியோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் வருது. அதுவே ஆக்சலரேஷன் நம்ம சொல்லும்போது டிவி வெக்டார் பை டிடி, rate of change of velocity with respect to time t. So v vector ஓட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். அகைன் ஒன் மோர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சொல்லும்போது இன்னொரு பை எஸ் வரும். இந்த ஆக்சலரேஷனுக்கு சொல்லும்போது மீட்டர் பர் செகண்ட் பை எஸ். ஸோ அதனால தான் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஷார்ட்டாக எழுதும்போது இந்த மாதிரி எழுதுவோம். இப்போ ரெக்டிலினியர் மோஷன் என்ன நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். When a particle moves along a straight line
ஒரு பார்ட்டிக்கிளோ ஒரு பொருளோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பார்ட்டிக்கிளோட மோஷனை பற்றி படிக்கிறது தான் ரெக்டிலினியர் மோஷன். ஸோ ரெக்டிலினியர் மோஷன் சொன்னாலும் இந்த பார்ட்டிக்கிள் எதில் மூவ் ஆகுதுறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுன்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்துக்கும் அந்த ஸ்கேலார் மெத்தடில் இப்போ வெலாசிட்டி ஆக்சலரேஷன் என்ன வரும்னு பார்க்க போகிறோம். ஏன்னா வெலாசிட்டி ஆக்சலரேஷன் ரெண்டுமே வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்லிட்டோம். அதனோட மேக்னிடியூட் மட்டும் சொல்கிறது தான் ஸ்கேலார், அதுவும் இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ ஸ்கேலார் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். Let the position vector of a particle at time t with respect to a fixed point O on the straight line B r vector equal to xi vector. அப்போ r vectorோட பொசிஷன் வெக்டர் ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகும்போது அதனோட அந்த டைரக்ஷனில் இருக்க யூனிட் வெக்டர் ஐ வெக்டர் எடுத்துக்கிறோம். அப்போ அதனோட பொசிஷன் வெக்டரை ஸ்கேலார் இன்ட்டு யூனிட் வெக்டர் இந்த டைரக்ஷன் எழுதுவோம் இல்லையா. ஸோ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ வெக்டர். ஸோ அப்போ வெலாசிட்டி நமக்கு என்ன தெரியும், வி வெக்டர் இஸ் நத்திங் பட் இந்த பொசிஷன் வெக்டாரில் ஏற்படுற சேஞ்ச் தான். அப்போ டிஆர் வெக்டர் பை டிடி நம்ம சொல்வோம் இல்லையா. டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டீனா அதுதான் நம்ம இங்கே டாட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம், அதுதான் ஆர் வெக்டர் டாட். ஓகே, அப்போ இங்கே டாட் பண்ணும்போது இங்கே எக்ஸ்ன்றது இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எது வேரியபிளோ அதை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் டாட் ஐ வெக்டார் அப்படின்னு இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அதே போல் இந்த ஆக்சலரேஷன் ஏ வெக்டார்னா விச் இஸ் நத்திங் பட் வி வெக்டார். அப்போ வி வெக்டார்னு சொல்லும்போது வி வெக்டார் டாட்டு, வி வெக்டார்னா ஆர் வெக்டர் டாட், அதை ஒன் மோர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா டபுள் டாட் வருதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸ் டாட்னா அப்போ ஆர் வெக்டர் டபுள் டாட் வந்து எக்ஸ் டபுள் டாட் ஐ வெக்டார். அப்போ ஸ்கேலார் வெலாசிட்டின்னு சொல்லும்போது இந்த யூனிட் இருக்குது, இதனோட மாடுலஸ், இந்த வி வெக்டரோட மாடுலஸ். அப்போ ஐ வெக்டரோட மாடுலஸ்ன்னு சொல்லும்போது அது 1 ஆகிடும். அப்போ எக்ஸ் டாட் மட்டும் தான் வரும். அதே போல் ஏ வெக்டரோட மாடுலஸ், ஆக்சலரேஷனோட மாடுலஸ் எடுத்தால் அதுதான் உங்களுக்கு என்னது ஸ்கேலார். அப்போ இதனோட மாடுலஸ் இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் ஐ வெக்டர் 1 ஆகிடும், எக்ஸ் டபுள் டாட் மட்டும் வரும். அப்போ வெலாசிட்டி வி வெக்டார் போடும்போது டைரக்ஷன் இருக்குது, வெறுமனே ஸ்மால் வின்னு போட்டால் அது த ஸ்கேலார் ஆஃப் வெலாசிட்டின்னு அர்த்தம், விச் இஸ் நத்திங் பட் ஸ்பீட். அப்போ இங்கே வெக்டார் இல்லாமல் எழுதும்போது எக்ஸ் டாட் மட்டும் வருது பாருங்கள், வெக்டார் எழுதும்போது எக்ஸ் டாட் இன்ட்டு ஐ வெக்டார். அதே போல் த ஸ்கேலார் ஆக்சலரேஷன் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் டாட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆக்சலரேஷன் வந்து எக்ஸ் டபுள் டாட் அப்படி நம்ம சொல்கிறோன்னா அது என்ன அர்த்தம் உங்களுக்கு, ஸ்கேலார் ஆக்சலரேஷன் அர்த்தம். இந்த ரெக்டிலினியர் மோஷனில் இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ் டபுள் டாட் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது இந்த ஒரு டாட்னா டி பை டிடின்னு அர்த்தம். இப்போ ஒரு டாட்டுக்கு பதிலாக டி பை டிடி எக்ஸ் டாட் வருது இல்லையா. இப்போ இந்த எக்ஸ் டாட் இருக்கட்டும், இதில் நான் மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை டிஎக்ஸ் பண்ணுறேன். அப்போ dx டாட் பை டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி, இந்த டிஎக்ஸ் டிஎக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அகைன் சேம் வந்துடும். இப்போ இதில் பாருங்களேன், இந்த dx டாட் பை dx அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது பாருங்க, dx பை dtன்னு எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பாருங்க. dx பை dtன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஏற்படுற சேஞ்ச் இல்லையா. இந்த இடத்துல இது எழுதும்போது நம்ம எப்படி எழுதலாம், dx டாட், இங்கே எக்ஸ் டாட்னு சொல்லும்போது dx பை dt, அந்த டாட்டுக்கு பதிலாக நம்ம d பை dtன்னு எழுதலாம் இல்லையா. அப்போ dx பை dt இஸ் நத்திங் பட் v. அப்போ இந்த dx பை dtக்கு பதிலாக நம்ம vன்னு போடுறோம். இப்போ எக்ஸ் டாட்னு சொல்லும்போது vன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ இது dv பை dx, இதை தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ vன்றது எக்ஸ் டாட்டு, இந்த எக்ஸ் டாட்டுக்கு பதிலாக நம்ம v எழுதியிருக்கோம், அப்போ dv பை dx. இந்த இடத்துல v வெக்டார் எக்ஸ் டாட்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ dx பை dt இன்ட்டு இது ஐ வெக்டார். ஐ வெக்டார் இல்லாமல் எழுதும்போது வெக்டார் இல்லாமல் நம்ம வெறுமனே இங்கே vன்னு போடுறோம். ஸோ அப்போ எக்ஸ் டபுள் டாட், அதாவது இந்த ஆக்சலரேஷன் எக்ஸ் டபுள் டாட் இந்த ரெக்டிலினியர் மோஷனை இனி இந்த ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். v இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ், v இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இப்போது ரெக்டிலினியர் மோஷன் வித் எ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், அது ஆக்சலரேஷன் நீங்கள் வண்டியிலே கூட விட்டு விட்டு முறுக்கும் போது தான் வண்டி வேகமாக போகும், ஸ்லோவாகும். அது முறுக்குறது அப்படியே பிடிச்சிருந்தா ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படியே போயிட்டே இருக்கும்போது வண்டி ஒரே அந்த வெலாசிட்டி ஒரு ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சலரேஷன் என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு புக் ஒர்க் டெரிவேட்டிவ் 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ 10 மார்க்கில் கேட்கும்போது கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கிறத உங்களுக்கு அந்த ரெட் கலரில் எழுதியிருக்கேன். Derive 3 formula pertaining to the motion of a particle along a straight line with constant acceleration. அதே போல் இந்த ஃபார்முலாஸ் இதில் ஒரு 3 ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுவோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியம், ப்ராப்ளம் போடும்போதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ புக் ஒர்க் பார்க்கலாம். Let the particle move along a straight line with a constant acceleration a. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ஏன்னு சொல்லும்போது இது வந்து ஸ்கேலார் ஆக்சலரேஷன் ஏன்னு அர்த்தம். Then show that v equal to u plus at. இங்கே யூன்றது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, ஏன்றது வந்து அந்த கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், டி வந்து டைமு, வி வந்து வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள் அட் டைம் டீன்னு அர்த்தம். ஓகே,
ஸோ s ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே யூடி ஏன்றது ஏற்கனவே சொல்லிட்டு இங்கே எஸ்ன்றது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் எ டைம் டி. அட் டைம் டியில் அந்த பார்ட்டிகல் எஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதே போல் இது இங்கே எஸ்ன்னு மட்டும் சொல்லும்போது இது ஸ்கேலார். ஆக்சுவலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டார் குவான்டிட்டி, அதில் அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எஸ் மட்டும் சொல்லும்போது உங்களுக்கு ஸ்கேலார் குவான்டிட்டியாக சொல்கிறோன்னு அர்த்தம். அதே போல் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இதில் டிஏ வராது பாருங்கள், இது தேர்ட் ஈக்குவேஷன். வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. நான் இங்கே சொன்னது தான் இங்கே எழுதியிருக்கேன். வேர் யூ வந்து இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல், வின்றது வந்து இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் டைம் டி, எஸ்ன்றது வந்து இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் டைம் டி ஃப்ரம் எ சூஸ் அண்ட் ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆன் த லைன். இப்போ இதனோட ப்ரூஃப் பார்த்துடலாம். ஸோ இங்கே கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வெலாசிட்டினா டிஎஸ் பை டிடி, அதாவது ஸ்கேலார் வெலாசிட்டினா டிஎஸ் பை டிடி. அதே போல் ஸ்கேலார் ஆக்சலரேஷன் சொல்லும்போது டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். த ஸ்கேலார் ஆக்சலரேஷன் இஸ் ஏ. ஸோ ஏவை எப்படி நம்ம எழுதுறோம்னா டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு த அந்த டிஸ்டன்ஸ் எஸ் இருக்கு இல்லையா, அதனோட ஃபங்க்ஷனாக நம்ம இங்கே எழுதியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இருக்கு இல்லையா, இப்போ இதில் ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் கேன்சல் ஆகணும்னா இதனோட இன்வர்ஸ் ஆப்ரேட்டர் என்னது, இன்டகிரேஷன். அப்போ எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அப்போ ரெண்டு பக்கமும் டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ டீயை பொறுத்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டரில் ஒரு ஆர்டர் குறையும். இந்த செகண்ட் டிகிரி டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதில் ஒரு ஆர்டர் குறைஞ்சுன்னா டிஎஸ் பை டிடியாக இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஒரு கான்ஸ்டன்ட்டை டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்பொழுது, ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரினா இப்படி எழுதுறேன் நான், இன்டகிரல் டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர் டிடி ஈக்குவல் டு இன்டகிரல் ஏ டிடி. ஸோ டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோன்னா இன்டகிரல் சிம்பிளோட டிடி இருக்கணும். இந்த டிடினா டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இது ஒன் டைம் இன்டகிரேட் பண்ணும்போது இந்த டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டரில் ஒரு ஆர்டர் குறையுது, அப்போ டிஎஸ் பை டிடின்னு வரும். கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் இன்ட்டு வேரியபிள். அப்போ எது வேரியபிள், டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறதால டி தான் வேரியபிள். ஸோ ஏ இன்ட்டு டி ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் வரும், அது கேபிட்டல் ஏன்னு எழுதுறோம். இப்போ டிஎஸ் பை டிடி இது என்னது உங்களுக்கு ஸ்பீடு இல்லையா, அப்போ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் சொல்லும்போது அது ஸ்கேலர் வெலாசிட்டி, அப்போ அதுக்கு பதிலாக நம்ம ஸ்மால் வின்னு நம்ம எழுதலாம். ஸோ வி ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் ஏ. இப்போ இந்த டீன்றது வந்து டைம் தானே. ஸோ இனிஷியலாக ஒரு ஸ்பீடு ஆரம்பிக்கிறது மாதிரி இருக்கிற இனிஷியல் டைம் டி ஜீரோன்னு எடுத்து இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வென் டி ஜீரோனா நமக்கு இனிஷியலாக அப்போ இனிஷியல் வெலாசிட்டியும் அந்த யூவும் அட் டைம் டீயில் இருக்கிற வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்கும். ஸோ வி ஈக்குவல் டு யூ. ஸோ வென் டைம் டி ஜீரோவாக இருக்கும்போது வெலாசிட்டி ஈக்குவல் டு யூவாக இருக்கும். ஸோ இதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இந்த விக்கு பதிலாக யூவை ரீப்ளேஸ் பண்ணுறோம், டைம் டிக்கு பதிலாக ஜீரோவை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இந்த ஏ அப்படியே இருக்குது. ஜீரோ இன்ட்டு எனிதிங் இஸ் ஜீரோ. அப்போ கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு யூ, அந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் வந்து யூன்னு கிடைக்குது. இந்த யூவை தான் இதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி, இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக வின்றது என்னது உங்களுக்கு சேஞ்ச் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா, அப்போ டிஎஸ் பை டிடின்னு நம்ம எழுதுகிறோம். இங்கே வி வந்து இது வெக்டாராக எழுதலை, ஸ்கேலார் குவான்டிட்டியை எழுதிருக்கோம். அப்போ டிஎஸ் பை டிடின்னு எழுதுகிறோம். ஸோ டிஎஸ் பை டிடி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எஸ் இருக்குது. இங்கே எஸ் வேணும்னா இந்த டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் கேன்சல் ஆகிடும். அகைன் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி ஆன் போத் சைட் பண்ணுறோம். இதை இன்டகிரேட் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் கேன்சல் ஆகிட்டு எஸ் மட்டும் வரும். இந்த யூவை டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது யூ வந்து கான்ஸ்டன்ட், அப்போ யூ இன்ட்டு டீன்னு கிடைக்கும். இங்கே டி இருக்குது, அப்போ ப்ராடக்ட்டில் இருக்க ஏ அப்படி இருக்கும். டீயை இன்டகிரேட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா பவர், அப்போ டி ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன். ஏற்கனவே கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே நான் கேபிட்டல் பின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அட் டைம் டி, இனிஷியலாக டைம் டி ஜீரோவாக இருக்கும்போது அது எந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காது இல்லையா. ஒரு டைம் டி இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைம் ஜீரோ, உங்களோட ஸ்பீடு ஜீரோ, நீங்கள் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் ஜீரோ. ஸோ அதனால் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டிஸ்டன்ஸ் எஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ டி ஜீரோ எஸ் ஜீரோன்றது இந்த ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். டி ஜீரோனா இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும், இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும். எஸ் ஜீரோன்னு போது இது ஜீரோ ஆகிடும். அப்போ பி ஈக்குவல் டு ஜீரோ. பி ஈக்குவல் டு ஜீரோ இதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஆஃப் இன்ட்டு ஏடி ஸ்கொயர். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆக்சலரேஷன், ஏற்கனவே அந்த ரெக்டிலினியர் மோஷனில் நம்ம சொன்னோம் இல்லையா.
ஸோ இந்த acceleration இந்த rectilinear motion x double dot equal to v into dv by ds. ஏன்னா நம்ம இந்த டெரிவேஷனை நம்ம எதில் பார்க்குறோம்னா rectilinear motionல தான் பார்க்குறோம். இந்த இடத்துல rectilinear motion கொடுக்குறோம். ஆனால் இந்த டெரிவேஷன் கொஷனில் பார்த்தீங்கன்னா particle moves along a straight line கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த straight lineன்ற வார்த்தை is nothing but the rectilinear motion. ஸோ இதுலேருந்து தான் நம்ம rectilinear motionன்றது நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ x double dot equal to v dv by ds இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். So x double dot equal to v dv by dx இல்லையா? The x double dot is nothing but the scalar acceleration. So அதுதான் இங்கே எழுதியிருக்கும். So a equal to v into dv by ds. இங்கே xன்றது அங்கே xன்ற அந்த கோஆர்டினேட் எடுத்திருக்கோம். அதுக்கு பதிலாக இங்கே with respect to s எடுத்திருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ v into dv by ds equal to a இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இப்போ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுறோம். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் dv இருக்கிறதுனால இதை v பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடில் ds இருக்கிறதுனால இந்த s பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டும் சேம் வேரியபிள். அப்போ v இன்டகிரேட் பண்ணும்போது பவர் வில் இன்க்ரீஸ் v ஸ்கொயர் பை 2. a வந்து கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துட்டிங்கன்னா ds இன்டகிரேட் பண்ணால் அந்த s என்ற வேரியபிள் கிடைக்கும். ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் இது ஒரே சம்மில் நம்ம இந்த டெரிவேஷன் போட்டுட்டு வரோம். ஸோ இங்கே கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணோம், இங்கே கேபிட்டல் பி யூஸ் பண்ணோம், இங்கே கேபிட்டல் சி யூஸ் பண்ண போகிறோம். அகைன் நம்ம அந்த சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த 2 கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் 2as ப்ளஸ் 2cன்னு இருக்குது. ஒரு கான்ஸ்டன்டோட 2 மல்டிபிள் பண்ணால் we are getting some other constant. ஸோ டிஃப்ரெண்ட் நேம் பண்ணுறதுக்காக c1ன்ற வேல்யூ இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அகைன் அந்த இனிஷியல் கண்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எங்கெல்லாம் இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் ஏபிசி வருதோ அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இனிஷியல் கண்டிஷனை யூஸ் பண்ணுறோம். இனிஷியலாக டைம் 0, வெலாசிட்டி வந்து u, டிஸ்பிளேஸ்மெண்ட் s0. இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா t இல்லை, ஆனால் எஸ்ஸும் வியும் இருக்குது. ஸோ இனிஷியலி அட் டைம் t 0வாக இருக்கும்போது v வந்து u, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டிஸ்டன்ஸ் s வந்து 0. அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a இன்ட்டு 0 ப்ளஸ் c1. ஸோ c1ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா u ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. இதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ வி ஸ்கொயருக்கு பதிலாக யூ ஸ்கொயர், இது 0 ஆகிடும் c1. ஸோ c1 ஈக்குவல் டு யூ ஸ்கொயர், அந்த வேல்யூ இதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், வி ஸ்கொயர் சிக்கு பதிலாக u1 2as. ஸோ இதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as ப்ளஸ் c1 இல்லையா? வி ஸ்கொயர் இருக்கும், 2as அப்படியே இருக்கும், c1க்கு பதிலாக யூ ஸ்கொயர். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இது மூணுமே என்னது, ஸோ rectilinear motion with a constant acceleration னா இந்த மூணு ஈக்குவேஷன் வருது. இதை வேறு விதமாக எப்படி சொல்லலாம்னா motion of a particle along a straight line with constant acceleration. ரெண்டுமே ஒன்று தான். rectilinear motion with a constant acceleration சொல்லலாம். rectilinear motion is nothing but a particle moves along a straight line. ஸோ அப்போ இது வேறு விதமாக சொல்லும்போது the motion of a particle along a straight line with a constant acceleration. ஸோ இந்த டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 5 மார்க் கொஸ்டின்லையும் இல்லை 10 மார்க் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. 2 மார்க்கில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் அதை மட்டும் எடுத்து அதை மட்டும் டெரைவ் பண்ணி காமிச்சா போதும். ஸோ இதுதான் இந்த 3 ஈக்குவேஷன் along a straight line with constant acceleration. So v equal to u plus at, s equal to ut plus of at square, v square equal to u square plus 2as. இதுக்கு ரெலவென்ட்டான ப்ராப்ளம் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ டைனமிக்ஸ் யூனிட் 1 என்ற அந்த டைட்டில் கீழே இருக்கிறது பாருங்கள். நன்றி, வணக்கம்.